வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பூந்தி லட்டு எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். பூந்தி லட்டு எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம் பூந்தி லட்டு. ஆனால் அதோடைய அந்த பாகு ப்ளஸ் அந்த பூந்தி நம்ம எப்படி பண்ணுறோம், அந்த தண்ணி ரொம்ப தண்ணியாக பண்ணாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அதை கரைச்சி நம்ம பண்ணும்போது அந்த பூந்தி லட்டு எல்லாருக்குமே நல்லா வரும். நானும் ஒரு வகையில் பண்ணுறேன். சில வகையாக பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு வெரைட்டியில் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த பூந்தி லட்டு செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்தா கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவு. நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்தால் 1.5 கப் சுகர் எடுக்கணும். அதே அளவு அதே எந்த கட்டோரியில் எந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கோமோ அதுக்கு 1.5 கப் நம்ம எடுத்துக்கணும். கடலை மாவு, சுகர் 1.5 கப் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம் எடுத்து கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதை வந்து நம்ம உள்ள வெட்டி போடும்போது நல்லாயிருக்கும். கேஷ்யூ நட்ஸ், முந்திரி, நெய், 1 பிஞ்ச் சோடா உப்பு, இது ஆப்ஷன் தான். ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கணும். தண்ணி, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டில் வந்து சுகர் சிரப் நம்ம பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு அந்த பூந்தி ரைத்தா பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து சிலவங்க வந்து பச்சை கற்பூரம் சேர்த்து பண்ணுவாங்க. அது ஒரு வாசனை இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் இதோட ஆட் பண்ணி பண்ணலாம். நான் பண்ணலை. அது வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி வெள்ளரி விதை அது கூட நம்ம வறுத்து உள்ளே ஆட் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஒரு உள்ள கடிபடும்போது நல்லாயிருக்கும். அதில் சின்ன சின்ன டைமண்ட் கற்கண்டு, சின்ன கற்கண்டு இருக்கும். அதுவும் சிலவங்க மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து சுகர் சிரப் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் அதுக்கு நம்ம பண்ணணும். பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு சுகரை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியாச்சு. இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி வேண்டாம். அந்த சுகர் சிரப் அந்த சுகர் முங்குற அளவுக்கு அவ்வளோ போதும். 1/2 கப் தண்ணி வரும் கிட்டத்தட்ட. இது வந்து நல்லா அந்த சுகர் கரையிற அளவுக்கு கிண்டி விடுங்க. ஏன்னா முதல்ல கிண்டாமல் இருந்தால் வந்து கீழே அப்படியே அடி பிடிச்சிக்கிடும். கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நல்லா கரையட்டும். இப்போ வந்து சுகர் வந்து நல்லா நம்மளுக்கு கரைஞ்சிருச்சு. இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுட்டு நம்ம வந்து அந்த பூந்தி அந்த பண்ணுறக்க நம்ம அந்த கடல் மாவை நம்ம கரைச்சிக்குவோம். இது வந்து அப்பப்போ ஒரு சைடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஒரு கம்பி பதம் வரணும். அதுதான் அதுக்குடைய பாகு. அந்த ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை ஒரு சைடில் வச்சுப்போம். இப்போ அது வந்து நம்ம கடலை மாவை நம்ம கரைச்சிப்போம். இப்போ வந்து நம்ம அந்த பூந்தி ரைத்தாக்கு அதை வந்து நம்ம கடலை மாவை கரைச்சிக்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்சு சோடா உப்பு எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு உப்பு, தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டில் ஒரு லைட்டாக கட்டியே நம்ம வந்து அதை கரைச்சிக்கலாம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த பூந்தி வந்து உடம்பு இழுத்துக்கிட்டு சேர்ந்து வந்துடும். ஸோ வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு பதத்துக்கு அதை கரைச்சிக்கிட்டு நம்மளுக்கு அந்த இது நல்லா குண்டு குண்டாக நல்லா வரும். இந்த அளவு திட்டமாக நம்ம வந்து அதை கலக்கிட்டா போதும். என்ன பாருங்கள், இந்த அளவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு அதை நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து பாவு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டா நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து அதை கரண்டியை வச்சு அப்பப்போ லைட்டாக அதை நம்ம தொட்டு பார்த்துக்கணும். அந்த ஒரு கம்பி பாதம் நம்ம வருதான்ட்டு இப்படி தொட்டு பார்த்துக்கணும். இப்போ இன்னும் ரெடி ஆகலை. இப்போ நாம் இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது வந்து பாகு காஞ்சிருக்கு. இப்போ அதை நம்ம திருப்பி தொட்டு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கம்பி வரும். 1 ஸ்ட்ரிங் மாதிரி அப்படி இழுத்துட்டு வருதுல, இதுதான் பாகு. அந்த பாகுலேயே நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சிறிதளவு நெய் சேர்த்து அதில் விட்டுக்கலாம். நம்ம நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம அந்த பூந்தி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டவ்வில் எண்ணெயை வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ரொம்ப ஸ்லோலேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹைலேயும் வைக்கக்கூடாது. மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வரும். இல்லைனா அந்த ஹீட்ரு இல்லைனா எண்ணெய் அது ரொம்ப இழுத்துக்கிட்டு வரும். அந்த பபுள்ஸ் நல்லா உப்பி பாலாக வராது, முத்தாக வராது. சூடாகட்டும் எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்ம அது போட்டோடனே மேலே எலும்பி வரணும். அப்போ தான் எண்ணெய் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க.
இதுதான் அந்த பூந்தி பண்ணுற அந்த இது கரண்டி. இந்த மாதிரி பின்பக்கம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி உள்ளது எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூந்தி நல்லா 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 வரும், இழுத்துக்கிட்டு வராமல் நல்லா வரும். நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம விரிவான தட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் சட்டி வந்து கொஞ்சம் விரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டாக அப்படியே தட்டி விடுங்க, முத்தா விடும். அட் டைமில் நிறையவும் நம்ம அதை போடக்கூடாது. உடனே கிளறாதீங்க, அது கொஞ்சம் லைட்டாக அது வந்து அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆன பிறகு நம்ம அதை கிளறும். உடனே கிளறுனா வந்து இழுத்துட்டு வந்துடும். அந்த சலசலப்பு சத்தம் கொஞ்சம் அடங்கின மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை கிளறி விடலாம். நல்லா முத்தாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு 75% தான் அது வந்து ஃப்ரை ஆகணும். ஃபுல்லாக நம்ம வந்து இது அந்த பூந்தி பண்ணுறதுக்கு நம்ம சரியாக பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இது க்ரஷ் பண்ணி லட்டு பண்ண போகிறோம். லைட்டாக அந்த சத்தம் அடங்கினோடனே நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ இது வந்து நம்ம எடுத்துடலாம் இதில் பவுலில். நம்ம இந்த கப்புக்கு 1 கப் மாவு எடுத்துருந்தோம். நம்மளுக்கு இவ்வளோ வந்து பூந்தி நமக்கு கிடச்சிருக்கு. நான் அதில் வந்து கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதை வந்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வைக்கிறதுக்காக. உங்களுக்கு அப்படி வேண்டாம், ஃபுல்லாக முத்தாக அப்படி இருக்கணும்னா நீங்கள் முத்தாக வச்சு கூட நீங்கள் கிளறிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஆறட்டும். இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம அந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இக்கடையில் நம்ம வந்து அந்த முந்திரி நான் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த திராட்சை ப்ளஸ் பேரிச்சம்பழம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லாத்துலேயும் சேரும்படி. நீங்கள் வந்து இந்த பூந்தி பண்ணி வச்சுட்டு சுகர் சிரப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த பூந்தி ஆறிடும். முன்னமே நீங்கள் சுகர் சிரப்பு பண்ணி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து அதில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் எலுமிச்சை ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இல்லைனா அது வந்து கிறிஸ்டல் மாதிரி திருப்பி சுகர் அது மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூனாவது 1 ஸ்பூனாவது நம்ம எவ்வளோ பாவு காய்ச்சிருக்கோமோ அதுக்கு தக்க கொஞ்சோண்டு அந்த எலுமிச்சை ஜூஸ் அதில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது கட்டி தட்டாமல் அப்படியே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக எடுத்துருந்தேன், மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ஆற வச்சுருக்க இந்த சுகர் சிரப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை நம்ம கலந்து விட்டுக்கிடணும். நம்ம 1 கப் மாவுக்கு 1.5 கப் சுகர் எடுத்தோம். அதே மாதிரி அது வந்து நல்லா ஒரு அதை நம்ம பாவு காய்க்கும் போது அதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு தான், அது லைட்டாக முங்குற அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்து அந்த பாவு காய்ச்சோம். அது கரெக்டாக இருக்கும். இப்போ இப்படி ஈரமாதமாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா பொலன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு சூடாக தான் பிடிக்கணுங்கிறது இல்லை, ஓரளவு மீடியம் ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் பிடிங்க, நல்லா தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 மினிட்ஸ் அதை வச்சுருவோம். நம்ம அந்த பூந்தி பண்ணி அந்த சுகர் சிரப்பை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைக்க சொல்லியிருந்தேன். நான் வந்து 1/2 ஹவரே ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அந்த பாகுவும் அந்த பூந்தியை நம்ம வந்து தண்ணி எந்தளவு திட்டமாக கரைச்சி அதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோமோ அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கும். அது சூடாக தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நல்லா திருப்பி ஒருக்கா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என்ன பாருங்க, நல்லா ஊறிடுச்சு, பொலன்னு நல்லா ஊறிச்சு. தண்ணிலாம் இல்லாமல் நல்லா பொலன்னு ஊறிடுச்சு. 1/2 ஹவர் ஆயிடுச்சு. நான் அதுக்குள்ளே மற்ற வேலையை பார்த்துட்டு வந்துட்டு ஸோ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம தண்ணி தொட்டுலாம் அந்த உருண்டை பிடிக்கூடாது. லைட்டாக கையில் நெய் அல்ட்ட எண்ணெய் கீ அதை எதையாக தொட்டுட்டு நம்ம பிடிச்சிடலாம். பாருங்கள், அழகாக பிடிக்க வரும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் அதை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக அப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அப்படி போட்டால் கூட அது உருந்து போகக்கூடாது. அதுதான் நம்ம கரெக்டாக பாகு ப்ளஸ் அந்த இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோங்கிறது அர்த்தம். உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து
எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு காணிக்கிறேன். வந்து நம்ம எல்லா லட்டையும் உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கிட்டோம். நான் வந்து 1 கப் மாவு தான் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து இது இந்த சைஸில் வந்து 24 லட்டு கிடச்சிருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம கடையில் வாங்க போனால் 400 ருபீஸ் 500 ருபீஸ் லட்டு வந்து 1 கிலோ அந்த ரேட்டில் வரும். இது வந்து 1 கப் மாவு, 1.5 கப் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் நட்ஸ், இதுதான் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி வீட்டில் ஹைஜீனிக்காக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்பொழுது சுவையான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.